ஆமாங்க மக்களே, தமிழகத்தில் டெட்டோடைய முடிவுகள் விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டிஎன் டெட்டு 2025 நவம்பர் 15-14 நடைபெற்ற தேர்வுகளுடைய முடிவுகள் பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி 8ஆம் தேதிக்கு முன்னாடி வெளியிட போகிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ 7-8 இந்த தேதிகளில் டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரிசல்ட்ஸு கண்டிப்பாக வெளியாகிடும். எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 முடிவுகள் இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைத்து விட்டுரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அனைத்து தரப்பு மக்களுமே இந்த டெட் தேர்வுடைய முடிவுகளுக்காகத்தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணியிருக்க தருணம் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும் மக்களே. ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 முடிவுகள் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நமக்கு கிடைத்து விடும். ஸோ உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவோ அது நமக்கு விரைவில் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ மக்களே, ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டெட்டில் அது மட்டுமே கிடையாது, சில முக்கியமான அறிவிப்புகளும் வர இருக்குது. என்ன அந்த டெட்டில் வர இருக்க முக்கியமான அறிவிப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, டெட்டில் மற்ற மாநிலங்களை போல் தமிழகத்திலையும் டெட்டில் பாஸ் மதிப்பெண்கள் அப்படின்றது தான் இப்போ முக்கியம். டெட்டு பாஸ் மற்ற மாநிலங்களில் 75 இடத்தா பாஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. தமிழகத்திலையும் 75 மார்க் எடுத்தா பாஸ் என்ற அறிவிப்பை கண்டிப்பாக கொண்டு வர போகிறாங்க. இதை ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு பெரிய ஜிஓவாகவே வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு மக்களே. ஸோ கண்டிப்பாக இது மக்களுக்கு ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இந்த ஜிஓவை ஆசிரியர் தேர்வு வாரியம் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. விரைவில் இந்த ஜிஓ பதிவுகள் எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். கிடைச்ச பிறகு நாம் அவங்களுக்கு அப்டேட் பண்ணலாம். ஏன்னா எல்லா மாநிலங்கள்லையுமே பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் இருக்குது. அந்தந்த இடத்துல டெட் இருக்குது, இந்த மாநிலத்தில் இருக்குது, அந்த மாநிலத்தில் இருக்குது. சில மாநிலங்கள் இந்த விதிகளுக்கு உட்பட்டு நடத்துகிறாங்க. சில மாநிலங்கள் ஆசிரியர்களை மதித்து ஆசிரியர்களுடைய தேவையை புரிஞ்சு டெட்டை கொஞ்சம் மாற்றி அமைக்கிறாங்க. எல்லாருடைய கருத்து கணிப்பும் இதுதான். தற்சமயம் பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் மிகப்பெரிய ஒரு அப்டேட் வர இருக்குது. பொறுத்து நம்ம பார்க்கலாம் டிஆர்பியில். அடுத்து இன்னொரு தகவலை நான் சொல்ல போகிறேன். டெட் தேர்வை பொறுத்தவரை ஒரு சின்ன மாற்றம் நிகழப்போகுது. நிறைய கொஷின்ஸ் ராங்கு தவறுதலாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ டெட் தேர்வில் தவறுதலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு போனஸ் மதிப்பெண்கள் வழங்கி தான் ஆகணும். ஏன்னா கொஷின்ஸ் தவறுதலாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்குடைய முழு பொறுப்பையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் தான் எடுத்துக்கும். அதற்கு ஆசிரியர்களுக்கு போனஸ் மதிப்பெண்கள் கண்டிப்பாக தவறும். 145 கொஷின் தவறு இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு 10 கொஷினாவது தவறார்கள், ஒரு 5 கொஷினாவது தவறாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த கேள்விகளுக்கு போனஸ் மதிப்பெண்கள் விரைவில் வழங்கப்படும். நம்பிக்கையோடு இருங்க மக்களே. அடுத்து இந்த ஒரு வீடியோவில் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுடைய ரிசல்ட்டை நாம் முக்கியமாக எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடைய நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.